திருப்பத்தூரில் பள்ளிக்குள் சிறுத்தை புகுந்திருக்கிறது. சிறுத்தையை பிடிக்கக்கூடிய பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு வெங்கடேசன் நேரலையில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வெங்கடேசன், சிறுத்தை அந்த பகுதியில் வர்றதுக்கு காரணம் என்ன? அந்த என்ன மாதிரியான ஒரு சூழல் அங்கே இருக்கு? சிறுத்தையை பிடிப்பதற்கான முயற்சிகள் அதிகாரிகள் இறங்கியிருக்காங்களா? ஸ்ரீராம், அதாவது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறத்தில் ஒரு தனியார் பள்ளியில் இன்று மாலை ஒரு 4 மணி அளவில் ஒரு சிறுத்தை அந்த பள்ளி வளாகத்தில் புகுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பள்ளி வளாகத்தில் இருந்த மாணவர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் அலறடித்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. தற்பொழுது அந்த சிறுத்தை பள்ளியின் வளாகத்தில் இருக்கக்கூடிய பின்புறத்தில் தற்பொழுது பதுங்கி உள்ளது. அதனால் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் எல்லாம் அச்சமடைந்தாலும் கூட மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்பொழுது வனத்துறையினர் இந்த பகுதியில் முகாமிட்டு தற்பொழுது அங்கு அருகே இருக்கக்கூடிய பகுதியில் அந்த சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து வருகிறார்கள். மேலும் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்பதையும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். தற்பொழுது அந்த சிறுத்தை பிடிப்பதற்காக வனத்துறை சார்பில் தற்பொழுது அந்த வலைகளை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் அங்கு இருக்கக்கூடிய அந்த சிறுத்தை பிடிப்பதற்காக மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கான நடவடிக்கைகளும் வனத்துறையினர் தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். வனத்துறையினர் தொடர்ச்சியாக தற்பொழுது அந்த பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதே போல் அங்கு அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் இந்த சிறுத்தை தற்பொழுது பதுங்கி இருக்கிறது. அதனை வனத்துறையினர் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். தற்பொழுது அதனை மயக்க ஊசி செலுத்தி அதனை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளும் தற்பொழுது வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவியிருந்தாலும் கூட யாருமே அச்சப்பட தேவையில்லை என்பதை மாவட்ட நிர்வாகம் தற்பொழுது அறிவித்திருக்கிறது. மேலும் அந்த பகுதி முழுவதுமாக காவல்துறையினர் ஒரு கட்டுப்பாட்டில் இந்த பகுதி முழுவதுமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் தற்பொழுது ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவினாலும் கூட தற்பொழுது அந்த பகுதி முழுவதுமாக வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் முழுமையாக அந்த பகுதி முழுவதுமாக பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த பகுதி முழுவதுமாக வனத்துறையினர் கட்டுப்பாட்டில் தான் தற்பொழுது இருந்து வருகிறது. மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் பின்புறத்தில் தான் இந்த தற்பொழுது அந்த சிறுத்தை பதுங்கி இருக்கிறது. அந்த ஷெட் முழுவதுமாக அதில் காரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதை 2 பேர் அந்த பகுதியில் இருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமாக பொதுமக்கள் வீட்டில் இருந்து யாரும் வெளியே வரக்கூடாது என்பதையும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ச்சியாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த பகுதி முழுவதுமே வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் இந்த பகுதி முழுவதுமாக கட்டுப்பாட்டில் கொண்டிருக்கிறார்கள். மேலும் சிறுத்தையை பிடிப்பதற்காக ஒசூர் மற்றும் தருமபுரி ஆகிய பகுதியில் இருந்து வனத்துறையினர் கூடுதலாக வரவழைத்து அந்த சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கான நடவடிக்கையிலும் வனத்துறையினர் தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். ஸ்ரீராம், தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கடேசன்.